guys, welcome back to my channel. உங்களுக்கு pregnancy confirm ஆயிடுச்சா? அப்போ உங்களுக்கு தான் இந்த வீடியோ skip பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த சேனலுக்கு first time வரீங்க அப்படினா subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்க bell icon-ஐ click பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். You are my sunshine. Who's a happy baby? Yes you are. I love you. ப்ரெக்னன்சியை 3 ட்ரைமஸ்டராக வந்து டிவைட் பண்ணுவாங்க. அதில் ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேஸ் 0 to 12 வீக்ஸ், அதாவது ஃபஸ்ட்டு 3 months தான் ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டர்னு சொல்லுவாங்க. இந்த டைமில் தான் பேபியோட பிரைன், ஹார்ட், ஸ்பைனல் கார்ட், நர்வ்ஸ் எல்லாமே வந்து ஃபார்ம் ஆகிற க்ரூஷியல் டைம். அண்ட் உங்கள் பாடியில் நிறைய சேஞ்சஸ் நடக்கும். லைக் மார்னிங் சிக்னஸ், வாமிட்டிங், எக்ஸ்ட்ரீம் டயர்ட்னஸ், பிரஸ்ட் டெண்டர்னஸ், ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன், மூட் ஸ்விங்ஸ், இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாமே வந்து வரும். இதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோ லிங்க் மேலே டேக் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி பார்க்காதவங்க போய் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒன்ஸ் ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா 6 to 8 வீக்ஸில் டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணி பிளட் டெஸ்ட் அண்ட் யூரின் டெஸ்ட் எடுத்து ரீகன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அண்ட் தைராய்டு, ஹீமோக்ளோபின், டயபிட்டிஸ் இதெல்லாம் இருக்கான்னு டெஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு அல்ட்ராசவுண்ட் 7 to 9 வீக்ஸில் வந்து பண்ணுவாங்க. இந்த ஸ்கேனில் தான் பேபியோட ஹார்ட் பீட், ஜெஸ்டேஷனல் ஏஜ், எக்ஸ்பெக்டட் டியூ டேட், பேபி லொக்கேஷன், அதாவது பேபி யூட்ரஸில் தான் இருக்காங்களா, இது எல்லாமே வந்து செக் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டரில் என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபோலிக் ஆசிட் உங்கள் டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ண அமௌண்ட் மிஸ் பண்ணாமல் டெய்லி எடுத்துக்கோங்க. இது வந்து பேபி பிரைன் அண்ட் ஸ்பைனல் கார்டில் வர டிஃபெக்ட்ஸில் இருந்து அவாய்ட் பண்ணும். செகண்டு ஹைட்ரேட்டடாக இருக்கணும். டெய்லி 2 to 3 liters வந்து வாட்டர் வந்து குடிங்க. இது வந்து வாமிட்டிங் அதிகமாக இருந்தால் கம்மி பண்ணும். தேர்டு, எவரி 2 to 3 ஹார்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து ஃபுட் இல்லைனா வந்து ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. எம்டி ஸ்டொமக்காக இருக்கவே கூடாது, அதனால் வாமிட்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். ஃபோர்த்து, டெய்லி 8 to 9 hours வந்து தூங்குங்க. பாடிக்கு வந்து ஃபுல் ரெஸ்ட் வந்து ரொம்பவே வந்து முக்கியம். ஃபிஃப்த்து, டெய்லி 15 to 20 minutes வந்து வாக் பண்ணுங்கள். வாக் பண்ணுறதுனால வந்து பிளட் ஃப்ளோ வந்து இம்ப்ரூவ் ஆகும். சிக்ஸ்த்து வந்து ஹெல்த்தி ஃபுட்டை வந்து இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், ஹோல் கிரைன்ஸ், நட்ஸு, மில்க்கு, கேர்டு, அயன் ரிச் க்ரீன்ஸு, அது மாதிரி ஃபுட்ஸ்லாம் வந்து எடுத்துக்கோங்க. ஃபைனலாக வந்து ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. காமான மியூசிக் வந்து கேளுங்க. டீப் ப்ரீத் வந்து பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த டைமில் வந்து என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹெவி லிஃப்ட் வந்து பண்ணாதீங்க, அதாவது 10 kgக்கு மேலே இருக்க திங்ஸ்லாம் வந்து எடுக்காதீங்க. மிஸ்கரேஜ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. செகண்டு, பப்பாயா, பைனாப்பிள் இதெல்லாம் வந்து ராவாக வந்து சாப்பிடாதீங்க. தேர்டு, உங்களுக்கு வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணாத மெடிசனை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. லைக் ஃபீவர், கோல்ட் டேப்லெட் இதெல்லாம் ஒன்ஸ் வந்து டாக்டர்கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. ஃபோர்த்து, லாங் ட்ராவல் வந்து பண்ணாதீங்க. ஃபிஃப்த்து, ஸ்ட்ரெஸ் அண்ட் ஓவர் திங்கிங் வந்து பண்ணாதீங்க. மைண்ட் வந்து காமாக இருந்தால் தான் வந்து பேபியோட க்ரோத் வந்து பெட்டராக இருக்கும். சிக்ஸ்த்து, லேட் நைட் வந்து ஒர்க் பண்ணிவிட்டு தூங்காதீங்க. ஹெல்த் வந்து ரொம்பவே வந்து இம்பார்ட்டண்ட். ஃபைனலாக வந்து ஹாஃப் பாயில்டு எக்ஸு, ரா ஃபிஷ்ஷு, ரா மீட்டு இந்த மாதிரியான ஃபுட்ஸ் எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபைனலாக ரொம்ப இம்பார்ட்டன்ட், சிவியர் அப்டாமினல் பெயின், ஹெவி ப்ளீடிங், கண்டினியூஸ் வாமிட்டிங், ஃபீவர், ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் வந்து எதுவும் தெரியல, டெசினஸ் இந்த மாதிரி இருந்தால் இமிடியேட்டாக டாக்டரை போய் பாருங்கள். ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டர் வந்து ரொம்ப சென்சிட்டிவான பார்ட்டு, ஆனால் நம்ம ப்ராப்பராக கேர் எடுத்து பண்ணோம் அப்படின்னா பேபி க்ரோத் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் ஜேர்னியை ஸ்ட்ராங்காக வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ட்ரைமஸ்டர் டிப்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் ப்ரெக்னென்ட் உமன்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. Thank you.